மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறார் அதிமுகவின் சி.வி. சண்முகம். மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் அவர் மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற நிலையில் எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறார் சி.வி. சண்முகம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவின் சி.வி. சண்முகம். இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் சி.வி. சண்முகம். இதனைத் தொடர்ந்து அவர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன விவரம்? இப்படிதான் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து சட்டமன்ற தேர்தலை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்தித்திருந்தார். இந்த நிலையில சட்டமன்ற தேர்தலில் தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில எம்எல்ஏ பதவியை தக்க வைத்துக் கொண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய உள்ளதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின்பு தன்னுடைய பதவியை மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது மாநிலங்களவையில் 5 எம்பிக்கள் இருக்கிறார்கள். சி.வி. சண்முகத்துடன் சேர்த்து தம்பிதுரை, தனபால், அதே போல தர்மர், இன்பதுரை மற்றும் சி.வி. சண்முகம் ஆகிய 5 மாநிலங்களவை உறுப்பினர்களாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய நிலையில சி.வி. சண்முகம் தற்போது தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அந்த எண்ணிக்கை 4ஆக அதிமுகவிற்கு குறையும். இந்த உறுப்பினர் பதவிக்கான அந்த சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர்தல் நடைமுறையின் அடிப்படையில 6 மாதத்துக்குள்ளாக அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு விரைவாக அந்த தேர்தல் நடத்தப்படும். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலின் மூலமாக தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில அந்த உறுப்பினர் பதவி என்பது தாவேகாவிற்கு செல்லும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவின் சி.வி. சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.